ஹலோ காய்ஸ். இப்போது இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்க பாலிமார்பிசம் அதை பற்றி பார்க்கலாம். பாலிமார்பிசம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக தியரி கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கலாம். எக்ஸாம்ஸில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஃபுல்லாக எக்ஸாமுக்காக ரெடி பண்ணது கிடையாது. கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸாம் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் சும்மா ஜஸ்ட் இதில் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கலாம். பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை கால் பண்ணும்போது நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல, அப்படி க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக கிளாஸஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போது டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் ஒரே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எந்த மெத்தடை எந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெத்தட் ரன் ஆகும். இப்போது தியரிட்டிக்கலாக படிக்கும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம அதோட சின்டெக்ஸ் பார்க்கலாம், அப்போ நல்லா புரியும். இப்போ பாருங்கள், இது வந்து பாலிமார்பிசம். ஓகேங்களா? இப்போது கிளாஸ் டாக் அப்படின்னு, இப்போது டாக்குக்கான ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? கேட் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், மெத்தட் வந்து இதோட மெத்தடும் சவுண்ட் அப்படின்னு தான் இருக்குது, இதோட மெத்தடும் சவுண்டு அப்படின்னு தான் இருக்குது. செல்ஃப் பேராமீட்டர் உள்ளே இருக்கிற வேல்யூ மேபி வேறையாக இருக்கலாம், பட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா சவுண்டுன்னு தான் கால் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது ரெண்டு கிளாஸும் வேறு வேறு, பட் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது நான் டாக் அப்படின்னு போட்டு டாக் கிளாஸை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சவுண்டு வந்து டாகோட சவுண்டு வரணும். அப்புறம் கேட் கிளாஸை கால் பண்ணும்போது என்னோட சவுண்ட் வந்து மியோ அப்படின்ற கேட்டோட சவுண்ட் வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான டாகுக்கு டாகோட சவுண்டு தான் வரும், கேட்டுக்கு கேட்டோட சவுண்டு தான் வரும். எப்படி அப்படின்னா, டாகோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா டாக், இப்போது இது டாகோட ஆப்ஜெக்ட். கரெக்டாக இதுதான் டாகோட ஆப்ஜெக்ட். இதில் சவுண்ட் வந்து டாகோட சவுண்ட் இருக்குது. இப்போது இது கேட்டுன்றது வந்து கேட்டோட ஆப்ஜெக்ட், மியோ அப்படின்ற இந்த சவுண்ட் இருக்குது. இப்போது நான் எப்படி கால் பண்ணேன் அப்படின்னா, டாக் அப்படின்றத கால் பண்ணும்போது இந்த கிளாஸை தானே கால் பண்ணுறேன். அப்போ இந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். கேட் அப்படின்றத கால் பண்ணும்போது கேட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஜஸ்ட்டு பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் சேம் மெத்தட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு மெத்தட், இங்கேயும் ஒரு மெத்தட், இதே மாதிரி சேம் மெத்தட் இருக்கும். பட் ஆனால் நம்ம கால் பண்ணும்போது கரெக்டாக எந்த மெத்தடோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அதே மெத்தடை ரன் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் பாலிமார்பிசம். சேம் கிளாஸ் பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் வித் சேம் மெத்தட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பாலிமார்பிசம். ஓகேங்களா?